உங்களுடைய யூடியூப் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். ஆனால் அது நல்லது தானா? வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என்னுடைய சேனல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சேனல். ஸோ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசுவேன். ஆடியோ வீடியோ எடிட்டிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருடைய யூடியூப் சேனல், அவர் வந்து இது வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அவருக்கு இன்னும் வரலை. ஆனால் திடீர்னு சொல்லி அவருடைய சேனலில் இருந்த ஒரு வீடியோவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஓட ஆரம்பிச்சது. அப்படி ஓட ஆரம்பித்தோடனே அவருக்கு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய சேனலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஓட ஆரம்பிச்சிருச்சு, எப்படி வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வரக்கூடிய அந்த இன்கம் வந்து நான் என்னுடைய பேங்க்குக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த செட்டப்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அவர் கேட்டார். ஒருவேளை உங்களுடைய சேனல்லையும் இனிமேல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுடைய சேனலில் உங்களுடைய வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் இனிமேல் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால தான் அவரு கேட்டார். ஆனால் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட வந்து ஒரு சேட் நியூஸ் ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா, யூடியூப்லேருந்து ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி புதுசாக வந்து ஒரு பாலிசி ஒன்று போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய சேனல் இது வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வீடியோஸில் வந்து யூடியூப்பில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. ஆனால் சேட் நியூஸ் உண்மையிலேயே என்ன அப்படின்னா, மானிட்டைசேஷன் ஆகாத சேனலில் போடக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய முழு இன்கமும் யூடியூப்பை தான் சேரும். அவங்க அதிலிருந்து எந்த ஒரு ஷேரும் வீடியோ கிரியேட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அதுதான் இந்த புதுசாக வந்திருக்கிற பாலிசி. இந்த பாலிசி கிரியேட்டர்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. நிறைய பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட்டர்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ் வந்து நாங்கள் போடுறோம், ஆனால் யூடியூப் வந்து இந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு பாலிசி நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் வந்து எங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் வந்து இன்கம் எடுக்கிறீங்க. பட் ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணி இந்த வீடியோ போட்ட எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஷேருமே தராமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூடியூபுக்கு வந்து இந்த பாலிசியை பற்றி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறமும் வந்து யூடியூப்லேருந்து அவங்க இந்த பாலிசியிலேருந்து அவங்க பின்வாங்க போகிறது மாதிரி தெரியலை. அவங்க வந்து அவங்களுடைய எடுத்த முடிவில் அவங்க உறுதியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன கிரியேட்டர்ஸுடைய சேனல்ஸில் அந்த வீடியோஸில் கூட அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட தான் போகிறாங்க. அதிலேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து அவங்க எடுத்துக்க தான் போகிறாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக நாம் எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் வந்து முதல்ல யூடியூப்பில் வந்து சேனல் கிரியேட் பண்ணி நாம் வந்து அந்த சேனல் கிரியேட் பண்ணி நம்ம கண்டென்ட் போட ஆரம்பிக்கும் போது நாம் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம உள்ளே வரோம். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நம்ம பெரும்பாலும் அதை வாசிக்கிறதில்ல. ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா, நாங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்களுடைய பாலிசியை நாங்கள் மாற்றிப்போம், அப்படி மாற்றுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பொதுவாக அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் யூடியூப் வந்து அவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரியான ஒரு சில விஷயத்தை அப்படி செய்யும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து எதிர்ப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது மன கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்குது. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு ஷேர் வந்து அவங்க கிரியேட்டர்ஸ்க்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த புதுசாக இருந்திருக்கிற பாலிசினால் ஸோ உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகாமல் இருந்தாலும் கூட அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய வீடியோ நான் பார்த்தேன், உங்களுடைய வீடியோவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடாதீங்க. இப்போதைக்கு வந்து யூடியூப்லேருந்து இந்த மாதிரியான 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வராத கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஓடினாலும் அவங்க எந்த ஒரு காசும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாவது பாலிசி தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் அவங்க மாற்றலாம், அது நமக்கு தெரியாது. அதை பற்றின எந்த ஒரு இண்டிகேஷனும் இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. ஸோ ஓகே, உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த பாலிசி வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஆஸ் எ கிரியேட்டராக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் உருவாக்கும் போது இந்த மாதிரி யூடியூப் வந்து அவங்களே முழுசாக அதுக்கான பலனை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது? அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.